நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை எப்படி கட் பண்ணுறது, ஹேர் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நாங்கள் எவ்வளோ மெதுவாக பண்ணாலும் எங்களுக்கு சரியாக அந்த ஹேரை வந்து எடுக்க தெரியல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப் 7.0ல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொதல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபோட்டோவை கட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஒரு ப்ளூ கலர் க்ரீன் மேட்டு, ஒரு ப்ளூ மேட்டு இல்லை க்ரீன் மேட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், சிங்கிள் ஃபோட்டோ. லேயரில் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் லேயர் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்கு பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். பென் டூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பென் டூல் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா P. ஸோ பென் டூல் செலக்ட் பண்ணதுக்கப்புறமே நம்ம முதல்ல செக் பண்ணோட விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஷேப் லேயர் இருக்கா இல்லை பேத்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஷேப் லேயரில் இருந்துச்சுன்னா பேத்ஸ் நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல் இல்லாமல் பென் டூலை மட்டும் செலக்டில் இருக்கணும். ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம முதல்ல நோட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் கட் பண்ணலாம். ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோவை. Ctrl+ கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபோட்டோ ஜூம் ஆகும். உங்கள் கீபோர்டில் டேப்பு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் பாக்ஸ் வந்து மறைஞ்சிடும். ஸோ மறைஞ்சிடுச்சு. மறுபடியும் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் பார்லாம் வந்துடும். ஸோ இப்போ ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்காண்டி டேப்பை கிளிக் பண்ணி அந்த டூல் பாரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் நல்லாவே ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சாதாரணமாக ஃபோட்டோவை நாம் எப்படி கட் பண்ணுவோம் அதை மாதிரி நான் கட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பிக்சரை எப்படி பென் டூல் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியலைன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஒரு கிளிக் பண்ணால் போதும் ஃபோட்டோவை. ஸோ இப்படி பக்கத்தில் கூட கிளிக் பண்ணி வரலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோடு மாதிரி தான் இருக்குது. அதனால் லாங்கில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஜூம் டூல் வரணும்னா உங்களோட கீபோர்டில் Ctrl+ இந்த 2 பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஜூம் டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பட்டனை விட்டிங்கன்னா உங்களுக்கு பென் டூலில் இருக்கும். ஸோ மொதல் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஃபோட்டோவை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், மேக் செலெக்ஷன். ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வச்சுக்கிறேன். ஸோ ஃபெதர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்கக்கூடாது. ஸோ ஒரு 1.5 இல்லை 1 ஒரு 2க்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ நான் 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேப் கொடுத்து என்னோடய டூல் பாரை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கணும். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+J நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ Ctrl+J கிளிக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ண டூப்ளிகேட் ஃபோட்டோ நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா இந்த கண் சிம்பிள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்சரை கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு ப்ளூ மேட் இல்லை க்ரீன் மேட் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த லேயருக்கு கீழே தான் எனக்கு ப்ளூ மேட் வேணும், இந்த லேயருக்கு பின்னாடி எனக்கு ப்ளூ மேட் வேணும். ஸோ அதாவது கட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோக்கு பின்னாடி தான் எனக்கு ப்ளூ மேட் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா குயிக் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஒரு கிளிக் பண்ணி சாலிட் கலர் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சாதாரணமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சியான், சி பார்த்தீங்கன்னா சியான்,
சியானில் வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன். ஸோ மற்றபடி மெஜெண்டா 0, எல்லோ 0, கெல்வின் 0 எல்லாத்துலேயுமே 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ மேட் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வரவே இல்லை. நாம் வந்து கட் பண்ணதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ அந்த ஹேர் டீட்டெயில்ஸ் மட்டும் நாம் இப்போ எடுக்கணும். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் டீட்டெயில்ஸ் தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஆல்ட் பட்டன் அழுத்தி உங்களோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறைஞ்சி அதுக்கப்புறம் வியூ ஆகும். ஸோ நான் இப்போ இது ரெண்டையுமே மறைச்சி வச்சுக்கிறேன். இந்த ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ரெக்டாங்கிள் மார்க்கிவ் டூலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ட்ராக், எந்த இடத்துல ஹேர்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு ட்ராக் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே இருக்க இந்த ஹேர்ஸ் மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த அவுட்டரில் இருக்க ஹேர்ஸ் மட்டும் பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். Ctrl+J கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நாம் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாலிட் கலருக்கு பின்னாடி இருக்குது. அதை அப்போ நம்ம மேலே கொண்டு வரணும். ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் தனியாகவே வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லேயருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ண பிக்சரை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரை மட்டும் நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இதை வந்து டீசேச்சுரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் போய்க்கிறேன். ஸோ இந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஹேர் பிக்சர் இதுக்கு வந்து நேம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு வச்சுக்கிறேன். நேம் சேஞ்ச் பண்ணால் இதில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இமேஜ் போய்க்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+U. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுறேன். ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு இதை நகட்டாமல் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த லேயருக்கு பின்னால் அப்படியே இருக்கும். அப்படி நகராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஹேரையும் சப்ஜெக்டையும் ஒரு சங்கிலி போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேரை நகட்டினீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டும் நகரும். சப்ஜெக்டை நகட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹேருமே உங்கள் கூடவே வரும். ஸோ இப்போ நான் சப்ஜெக்டை மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே டவுன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணணும். பிளெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா லேயர் பேனலில் டாப்பில் இருக்குது. ஸோ இதில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள். இந்த மல்டிபிள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்சிங் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இமேஜில் போயிட்டு ஒரு லெவல்ஸ் அப்படி இல்லைனா கர்வ்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 பிக்கர் டூல்ஸ் இருக்கும். கடைசியாக இருக்க பிங்க் டூலில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா செட் ஒயிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா செட் கிரே பாயிண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பிளாக் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த செட் ஒயிட் பாயிண்ட்டை நான் டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அதோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டார்க்னஸில் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எது லைட் கலர் அப்படின்னு பார்த்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த இடங்களில் லைட் கலர் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் இருக்குது. இன்னொரு கிளிக் இந்த லைட் கலரில். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிக் பண்ண நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது டார்க் கலரை பார்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் டீட்டெயில்ஸ் வராது. ஸோ நான் இப்போ ஒரு டார்க் இடங்களை பார்த்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டீட்டெயில்ஸே வராது. ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ வியூ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைட் கலர் எங்கே இருக்கோ அங்கே உங்களோட அந்த ஒயிட் பிக்கரை வச்சு டிக் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஹேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஹேர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த
ஸ்க்ரீன் வந்து இருக்குது, அதை இன்னும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வச்சு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா லேசர் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு அப்ளை ஆகும். இந்த ஹேர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கர்வ்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிக் டூல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ண செலக்டில் போயிட்டு செலக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூராக அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இந்த இதை டிக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இடங்களில் இருக்க ஹேர்ஸ், இந்த இடங்களில் இருக்க ஹேர்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ எரேசர் டூல் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இருக்க இந்த சின்ன நாய்ஸ் மாதிரி இருக்கிறத மட்டும் நாம் எரேசர் பண்ண போகிறோம். ஸோ எரேசர் டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேரை வந்து எரேஸ் பண்ணாலும் எரேஸ் ஆகிடும் உங்களுக்கு ஹேரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் டூலை எடுக்கும்போதே நீங்கள் செக் பண்ணணும் உங்களோட ஒப்பாசிட்டி வந்து 100% இருக்கா, ஃபாலோ பார்த்தீங்கன்னா 100% இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். பென்சிலில் இருந்தால் நம்மளுக்கு எரேஸ் ஆகாது, பிளாக்கில் இருந்தாலும் எரேஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சின்ன எரேஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரெஷ் சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு எரேஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரெஷ் சைஸை வந்து பெருசாக்குறது சின்னதாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் உங்களோட க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூராக நம்ம ஹேர் டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பேக்கில் இருக்க ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க் பிளாக்காக இருக்குது. ஃப்ரண்டில் இருக்க ஹேர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேலே இருக்க ஹேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ டோன் சின்னதாக ஏறி இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹேரை மட்டும் நாம் செலக்ட் பண்ணி ஒரு சின்ன கலர் பண்ண போகிறோம். இப்போது மறுபடியும் லேசர் டூல் நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஒரு சின்ன ரஃப் செலெக்ஷன் நான் பண்ணுறேன். ஹேருக்கு மட்டுமே செலெக்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது ஃபெதர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஃபெதருக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+D இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 22 ஒரு 33% நான் வச்சுக்கிறேன். எதுக்காக அதிகமாக கொடுக்கணும்னா ஸோ அப்போ தான் ஒரு ஸ்மூத்னஸான நம்மளுக்கு கலர் வந்து ஹேருக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபெதர் எதுவுமே கொடுக்காம அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனியாகவே தெரியும். அதனால தான் ஃபெதர் வந்து நாம் ஒரு 20% மேலே நாம் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் கலர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ் டவுன் பண்ணுறேன். இது டார்க்னஸ் ஏரியாவை கொஞ்சம் டவுன் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஹைலைட் ஏரியா இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குறைச்சிட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் அதிகமாக நான் பிளாக் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக நான் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நாம் கலர்ஸை பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பிளாக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லேசர் டூல் வச்சு இந்த கண்கள் இந்த எம்ஐ கிட்ட நான் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ஃபெதர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். ஃபெதர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 22 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இமேஜில் போய்ட்டு செலக்டிவ் கலர் நான் எடுக்க போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கலர் அப்படின்ட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட எந்த கலர் வேணுமோ அந்த கலரை மட்டும் ஈஸியாக செலக்ட் பண்ணி நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் பாயிண்ட் கீழே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு
எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்போதுமே பிக்சரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சரியான அளவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தெரியும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னால் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சின்ன பிளாக் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பட்டனை ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்த பிக்சர். ஸோ இன்னொரு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துல்லியமாக நாம் எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத இந்த போர்ஷன் மட்டும்தான் நீங்கள் எரேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹேரை எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து எரேஸ் ஆக தான் செய்யும். ஹேரில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் நீங்கள் மற்ற இடங்களை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஹேரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ண பிக்சர்.